உன் ஃப்ரெண்ட் நான் கேட்ட டீடைல்ஸ்லாம் கொண்டு வந்துருவான்ல? ஃபோன் பண்ணிட்டேன்டா, வந்துடுறேன்னு சொன்னா. கண்டிப்பா இப்ப வந்துருவான்டா. தோ அவன் வந்துட்டான்டா. வாடா உட்காரு. டேய், இப்போ எதுக்காக அந்த ஃபோன் நம்பரோட ஐடி அட்ரஸ் எல்லாம் கேட்ட? டேய் மச்சி, இவன் என்னோட உயிர் நண்பன் பிரகாஷ். ஹலோ. இவனுக்கு அந்த நம்பர்ல இருந்து அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்குடா. சரி. அந்த காயத்ரி மர்டர் கேஸ் இருக்குல்ல, அவளை இவன் தான் கொலை பண்ணான்னு அந்த நம்பர்ல இருந்து பேசுறவன் திரும்ப திரும்ப மிரட்டிக்கிட்டே இருக்கான்டா. இல்லன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். என்ன பிளாக்மெயிலா? ஆமாடா, அவனை கண்டுபிடிச்சு அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சாதான் இவனால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கான அந்த டீடைல்ஸ் தான் நாங்க கேட்கிறோம்டா. ப்ளீஸ்டா உதவி பண்றா. பொதுவா எங்க கஸ்டமரோட டீடைல்ஸ் எல்லாம் நாங்க யாருக்கும் தரக்கூடாது. அது சட்டவிரோதம். ஏன் பாஸ், ஏதாவது கேஸ்னு வந்தா கூட போலீஸ்க்கு தர மாட்டீங்களா? சார், போலீஸ்னா அது வேற. அவங்க கேட்ட நாங்க கொடுத்து தான் ஆகணும். மற்றவங்களுக்கு நாங்க தரக்கூடாது. அப்படி தந்தா எங்க வேலையை போயிடும் சார். டேய் கவலையப்படாதடா, எங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயம் உன் பேர் வெளியே வராதுடா, நம்புடா. அந்த நம்பிக்கையில தான் நம்பரோட டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தடா. நந்தகுமார், மஜித் தெரு, நேரு நகர், வடபழனியா? நந்தகுமாரா? இந்த பேர்ல யாராவது உனக்கு தெரியுமாடா? இல்லையடா, இந்த பேர்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. ஓ, வேற வழி இல்லடா. இந்த அட்ரஸ் நேர்ல போய் தான் விசாரிக்கணும். உடனே போலாம்டா. ஓகே, வாட போலாம். டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோடா. தெரிஞ்சே வேலையை போயிடும்டா. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருடா. இல்ல. டேய் நிச்சயம் எதுவும் நடக்காதுடா. ரொம்ப தேங்க்ஸ்டா, நாங்க வரோம். சரிடா. ரொம்ப தேங்க்ஸ். வரேன்டா. ரொம்ப சரிடா. தேங்க்ஸ்டா. காணமே. டேய், அவ இப்ப வர நேரம் தான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய், gift box இதோ இருக்குடா. சரி, நீ போய் மறவே சரிடா. போ. டேய், உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவ வரும்போது இந்த பிட் நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுத்து கேன்வாஸ் பண்ணி. சரியா? கவலைப்படாத. டேய், உன்னை மட்டும்தான் அஞ்சலி எங்க குரூப்ல பார்த்ததே கிடையாது. நான் சொன்னது நீ சிகரெட்டை விடுற மாதிரி நடிக்கணும். சிகரெட் இருக்குல்ல? இருக்கு. சூப்பர் சூப்பர், கிளம்பு. வந்துட்டியா? சான்ஸே இல்லடி. இவனை விட நல்லவனை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்காக எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறேன்னு சொல்லிட்டான். நீ சொல்றத பார்த்தா எனக்கே அவனை லவ் பண்ணணும்னு தோணுது. அடிங்க, கொன்னுடுவேன் பாத்துக்க. கேப்ல நீ கரெக்ட் பண்ண பாக்குறியா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஏங்க, எங்களை பார்த்தா தம் அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க மாதிரி தெரியுதா? புகை பழக்கத்தை விட்டொழிப்போம், மது பழக்கத்தை கைவிடுவோம்னு எங்க கிட்ட நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நீங்க நிறைய பேர்கிட்ட பரப்புவீங்கன்னு தான் உங்ககிட்ட கொடுக்குறோம் மேடம். குணசேகரனா? ஆமாங்க, அதோ நிக்கிறாரு பாருங்க. சார் சார், தயவு செஞ்சு சிகரெட்டை விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு கெடுதல்னு. இந்த பழக்கத்தை விட்டுருங்க சார். நான் உங்க காலில் வேணா விழுந்து கேட்டுக்கிறேன். ஏங்க, எதுக்குங்க கால்ல எல்லாம் விழுறீங்க? என்ன சார், முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் நீங்க. என் உடம்பு நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில சொல்றீங்க. இந்த சிகரெட் பழக்கம்லாம் எதுக்கு சார்? சார், இந்த செகண்ட்ல இருந்து இதை தலை முழுகிற சார். இனிமே இதை தொடவே மாட்டேன். இந்த பழக்கத்தை விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஐயோ சார், நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஹே, வாங்கடி போலாம். நீங்க பண்ண அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சார். ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கு வரேன் சார். அஞ்சலி, நீங்க எங்க இந்த பக்கம்? என்ன குணா இது? நீங்க மட்டும் திருந்தனதோட நிக்காம உலகத்தையே திருத்த போறேன்னு கிளம்பிட்டீங்களா? ஏங்க, எல்லாம் உங்களால தாங்க. நீங்க கொடுத்த அட்வைஸ்ல தான் நானும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்கோம். அதுக்காக எங்களை மாதிரி பொண்ணுங்க கிட்ட கொடுக்க சொன்னீங்களா? ஏங்க, என்னங்க இப்படி கேட்டீங்க? என்னதான் மத்தவங்களுக்கு நாங்க சொல்லி கேக்குறதோட உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க சொன்னா இன்னும் 10 பேர் சேர்த்து கேட்பாங்க. அதுக்காக தான். ஹாப்பி பர்த்டேடா. ரொம்ப தேங்க்ஸ் ராமச்சி. வாழ்த்துக்கள். பிறந்த நாளா? என்ன குணா சொல்லவே இல்ல? ஏங்க, நாம என்னங்க சாதனை பண்ணிட்டோம் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? டேய், உங்ககிட்ட கிஃப்ட்டை வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணதான் சொல்லியிருக்கேன்ல. இதுக்கு செலவு பண்ற காசு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அடடா, அதை மறந்துட்டு வாங்கிட்டேன்டா. இது வேஸ்டா போச்சு. வேஸ்ட்லாம் இல்லடா. நான் ஒரு அட்ரஸ் தரேன். அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் இதை கொடு. சரிடா. குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. சரிடா, அங்க குடுத்துட்டு வெயிட் பண்றேன். சரி, கிளம்பு. நம்ம போல வாடி. அப்புறம் அஞ்சலி,
இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? பிறந்த நாள்னு சொல்லி பணம் செலவு பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காதுங்க. கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன அஞ்சலி என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல குணா. என் மனசுல ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு உங்க பிறந்தநாள் தானே, உங்களுக்கு நான் ஒரு gift தர போறேன். எனக்கு gift தர்றதுக்கு பதிலா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு கூட இப்பதானே சொன்னேன். இல்ல குணா, இந்த கிஃப்ட வேற யாருக்கும் தர முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் தர முடியும். அப்படி என்னங்க gift? கண்ணை மூடிட்டு கையை நீட்டுங்க, தரேன். கண்ணை மூடுங்கன்னு சொல்றல, கண்ணை மூடுங்க. அது என்னன்னு சொன்னா? கண்ணை மூடுங்க. சரிங்க. கை நீட்டுங்க. அஞ்சலி I love you குணா. என்னங்க அஞ்சலி இப்படி சொல்றீங்க? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ சொன்னேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலனா முடியாதுன்னு சொல்லிடுங்க, பரவாயில்ல. சேச்சே, உங்களை பிடிக்காம போகுமா? அது வந்து அஞ்சலி, உங்ககிட்ட எப்படி என் காதலை சொல்றதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க. என்னோட லவ் தான் நான் உங்க பர்த்டேக்கு கொடுக்குற கிஃப்ட். அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே? ஐயோ, மனசார ஏத்துக்கிட்டேன் அஞ்சலி. அஞ்சலி, ஐ டூ லவ் யூ. டேய், இந்த அட்ரஸ் தானா? பாரு, நம்பர் செக் பண்றா. நம்பர்லாம் கரெக்டா இருக்கு. டேய், இப்போ என்னடா பண்றது? ஆளை பிடிச்ச உடனே 4 சாத்து சாத்தலாமா? டேய் இல்லடா, முதல்ல நந்தகுமார் அவன் தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான்டா. யாரு? யார் சார் நீங்க? சார் இங்க நந்தகுமார்னு. நான் தான். என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல சார், என் பேர் பிரகாஷ். எனக்கு நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களா? இல்லையே, என் ஃபோன் மிஸ் ஆகி 1 வாரம் ஆச்சே. புது சிம் கூட இன்னும் சரியா ஒர்க் ஆகலையே. யாருக்கும் ஃபோன் பண்ணலையே நானு. மிஸ் ஆயிடுச்சா? சரி, வர சார். தம்பி, ஒரு நிமிஷம். உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கன்னு தான் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே தோணல. நவ் ஐ ரிமெம்பர். நீங்க எஸ்எஸ்வி காலேஜில் தானே படிச்சீங்க? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதையெல்லாம் மறக்க முடியுமாப்பா? அங்க படிச்சப்ப நீ தானே காலேஜில் ஸ்ட்ரைக் எல்லாம் ஆரம்பிச்ச. அந்த ஸ்ட்ரைக் கலவரத்தில் போய் முடிஞ்சதே. அது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு வயசாயிடுச்சு, அதனால உனக்கு என்ன அடையாளம் தெரியல. பட் நீ மாறவே இல்லை. உன் முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் நந்தகுமார், ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அன்னைக்கு இந்த கலவரத்தை அடக்க வந்த இன்ஸ்பெக்டரே நான் தான். ஓ, எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கை நீ தான் லீட் பண்ண. உங்க பிரின்சிபாலால அடக்க முடியாம போலீஸை கூப்பிட்டாரு. நாங்க வந்தும் நீங்க அடங்கல. தடியடி நடத்த வந்தப்போ எங்க மேலேயே கல்லு கட்டையெல்லாம் தூக்கி அடிச்சு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட்டீங்க. பேப்பர் நியூஸ்னு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. கடைசியில உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ண பிறகுதான் கலவரம் ஓஞ்சுது. அதை மறக்க முடியுமா? சார், அது ஒரு காலம் சார். கோர்ட்ல ஜட்ஜே எங்களை மன்னிச்சு கேஸ் இல்லாம வெளியே விட்டுட்டாரு. அதனாலதான் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்க முடியுது. அதெல்லாம் இப்ப எதுக்கு சார்? தேவையில்லைதான். எனக்கு நினைவு வந்தது, அதான் சொன்னேன். உன் கூட இருந்த பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க?
இப்போ அவங்க எங்க இருக்காங்க? எல்லாருமே இப்போ உங்களோட கான்டாக்ட்ல இருக்காங்களா? இல்ல சார், இப்ப யாருமே கான்டாக்ட்ல இல்ல. உங்க கூட சுத்துவாளே அனாமிகா, அவ இப்ப எப்படி இருக்கா? யாரும் இல்ல. பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். சரி, என்ன எதுக்கு தேடி வந்தீங்க அதை சொல்லலையே? சார், நந்தகுமார்னு ஒரு ஃப்ரெண்டு, அவன் இங்க தங்கி இருக்கிறதா ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாரு. அதான் வந்தோம். வந்து பார்த்தா இங்க வேற நந்தகுமார் இருக்கீங்க. நான் இப்போதான் இந்த ஏரியாவுக்கே வந்திருக்கேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்தவரோட பேரும் நந்தகுமாரா இருந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார், அப்படியே இருக்கலாம். சரி, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் சார். காலேஜில் நீங்க படிச்சப்ப எனக்கு எதிரி மாதிரி தெரிஞ்சீங்க. சம்பவம் நடந்து பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கோபம் என் மனசுல வரமாட்டேங்குது. சரி, அவசரம்னா கிளம்புங்க. சரி சார். சரி போலாம்டா. பிரகாஷ் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் மொபைல் சரியா ஒர்க் ஆகல. உன் மொபைல்ல இருந்து ஒரு கால் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா சார். சார் என்னங்க? டேய், கால் பண்ணவன் யாருன்னு இப்ப எப்பறம் நம்ம கண்டுபிடிக்கிறது? டேய், கால் பண்ணது மிரட்டினது நிச்சயமா இவர் இல்ல. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிப்போம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். தேங்க்ஸ் பா. சரி சார், பாப்போம். ஓகே. வரேன் சார். தேங்க்யூ சார். வரேன் சார். டேய், என்ன வாடா. டேய், நான் முன்னாடி போறேன், வா. சரிடா. 24 மணி நேரத்துல 2 கோடி ரூபா புரட்டணுமா? எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவ்வளவு பணத்தை புரட்ட முடியாது. எப்படிதான் அந்த பணத்தை புரட்ட போறேன்னு எனக்கே தெரியல. பாத்தீங்களாயா, எங்க அக்கா போனதும் அந்த சத்யா எவ்ளோ ஆட்டம் போடுறான்னு. இதுக்காகத்தான் எங்க அக்கா அவ்ளோ போராடினா. இப்ப எதிரியே இல்லன்னு உங்க தலையில தைரியமா கை வைக்கிறா. பணத்தை நான் கட்டலனா என் மவனை தூக்கி உள்ள வச்சிருவேன்னு மிரட்டுறாள. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. இதை என் மவன் கேட்டானா அவ்வளவுதான். நாளைக்குள்ள அவ்வளவு பணத்தை எப்படிதான் புரட்ட போறேன்னு. அப்பா, என்னப்பா பணம் பணம்னு பேசிட்டு, அதை விட சிறப்பான காரியம் நடந்திருக்கு. கேட்டா சந்தோஷத்துல ஆடுவீங்க. என்ன விஷயம் குணா? அது என் தனிப்பட்ட விஷயம். போய் காஃபி எடுத்துட்டு வாங்க போங்க. இல்ல, அவன் உனக்கு அக்கா மாதிரில. அவளை போய் காப்பி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இந்த தடி பையில எவனாவது ஒருத்தரை போய் எடுத்துட்டு வர சொல்லு. எதுக்குயா? அக்கான்னா காஃபி போட்டு கொண்டு வரக்கூடாதா என்ன? இனி எனக்கு குடும்பம்னா அது நீங்க தானே. இரு குணா, உனக்கு காஃபி தானே வேணும், நான் போய் கொண்டு வரேன். அப்பா வாங்க. இல்ல, எதுக்குல தனியா கூட்டிட்டு வந்திருக்க? அதை விடுங்க. இப்ப என்னத்துக்கு எளிய மடியில கட்டின மாதிரி இந்த நிமிஷம் வீட்டுல வச்சிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் நைன் நைன் என்னத்தையா பேசிட்டே இருக்கு. மெதுவா. உங்க கூட தனியா பேச கூட முடிய மாட்டேங்குது. அவளை விரட்டி விட போறீங்களா இல்லையா? இல்ல, சில விஷயத்த உனக்கு சொன்னா புரியாதுல. சரி, இப்ப எதுக்கு என்ன தனியா வர சொன்னா அதை சொல்லல. அப்பா, அது ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம்ப்பா. அட போல, நானே இங்க வயிற்றுச்சல்ல வெந்துகிட்டு இருக்குதேன். இதுல வேற சந்தோஷமான விஷயமா? எதுக்காகப்பா இப்படி மனசு வெறுத்து பேசுறீங்க? இல்லை, அந்த சத்யா இப்ப நம்மள பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா. மறுபடியும் பழைய ஆபீஸ்ல தாசில்தார் உட்காந்துக்கிட்டு அதிகாரமா பேசி என்னைய மிரட்டால. என்னப்பா சொல்றீங்க? ஆமால, அந்த லே அவுட் மேட்டரை கையில் எடுத்துக்கிட்டு இப்ப கெடு வச்சிருக்கால. அந்த லே அவுட்ல இடம் வாங்கினவங்களுக்கு நாளைக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணுமா, இல்லனா வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பாலாம். முடியாது போடின்னு சொல்ல வேண்டியதானே? முடிஞ்சா நீ சட்டப்படி நடவடிக்கை எடுத்துன்னு சொல்ல வேண்டியதானே? அது முடியாதுல. வாங்கினவங்களுக்கு முதல் கட்டமா 2 கோடி ரூபாய் செட்டில் பண்ணுமா, இல்லனா ஒன்னத்துக்கு உள்ள ஓப்பன் மிரட்டுறா. அப்பா என்னையா? ஆமால, அதனாலதான் நான் பதறி போய் கைய பிசைஞ்சுக்கிட்டே நிக்குதேன். அப்பா,
இது அவ எனக்கு விட்ட சவால்பா. அவ உங்களுக்கு செக் வச்சிருக்கா இல்லையா, அதுக்கு மேல அவளோட தங்கச்சிக்கு நான் செக் வச்சிருக்கேன்ப்பா. என்னல சொல்லுத? ஆமாப்பா, மீன் காதல் வலையில சிக்கிருச்சு. இன்னைக்கு தான் ஐ லவ் யூன்னு சொன்னான். அடுத்து நான் என்ன சொன்னாலும் கேட்பா. சீக்கிரமா அவளை கர்ப்பமாக்குற வேலையை பார்க்கணும்ப்பா. இல்ல நீ சொல்றத கேட்டு நான் சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியல. உன் தலைக்கு மேல பெரிய கத்தி தொங்குதுல. உடனடியா 2 கோடி ரூபா வேணும்னா அதுக்கு வேற மாதிரி தான் ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஓ, நீங்க இங்க இருக்கீங்களா? என்னங்கய்யா இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அது சில விஷயத்த பசங்க முன்னாடி பேச முடியாதுல்ல. நீ முதல்ல தம்பிக்கு காப்பியை கொடு. குணா, காஃபியை குடிச்சு பாரு. அக்கா போட்ட காஃபி அப்படி மணக்கும். எப்படி இருக்கு? சூப்பர்க்கா. இனிமே இந்த வீட்ல நான் தான் சமைக்க போறேன். அக்காவோட கைப்பக்குவத்தை பொறுத்திருந்து பாரு. இல்ல நீ நெசமாவே எங்களை குடும்பமா தான் நினைக்குதியா? என்னங்கய்யா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை விட்டா எனக்குன்னு யார் இருக்காங்க? இனிமே எனக்கு குடும்பம் ஆதரவு எல்லாமே நீங்க தானே. அதுக்கு இல்லல, நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன். என்னை காப்பாத்த உன்னால தான் முடியும். அதை நீ செய்வியால? நானா? உங்க சிக்கலுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இத பாருல, அந்த சத்தியா என்ன பழி வாங்குறதுக்காக பேய் மாதிரி அலையுதா. நாளைக்குள்ள 2 கோடி கட்டலன்னா என் பையனை ஜெயில வைப்பன் மிரட்டுதா. என்னை காப்பாத்த உன்னால முடியும். நான் என்னையா செய்யணும் சொல்லுங்க. அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ்ல இருந்து உன்னையும் உங்க அக்காவையும் காலி பண்றதுக்காக ஒரு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, அது இப்ப எங்கெல்லாம் இருக்கு? அத நான் அக்கவுண்ட்ல போட்டுட்டேனே. இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்துறதுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுக்க முடியுமால? என்ன வேணும்? என் குடும்பத்துல நீயும் ஒருத்தனு இப்பதானே சொல்லிட்டு இருந்த. பணம் கேட்ட உடனே இப்படி யோசிக்கிறியே? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. அந்த பணம் இப்ப அக்கவுண்ட்ல இருக்கு. அது வந்து என் பேர்லயும் அக்கா பேர்லயும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்கு. 2 பேரும் சைன் பண்ணாதான் அந்த பணத்தை எடுக்கவே முடியும். ஐயோ, அப்ப அந்த பணம் அவ்வளவுதானா? காயத்ரி அக்கா தான் இப்ப இல்லையே. அப்படி இல்ல, ஒருவேளை அக்கா செத்துட்டான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா அவளோட டெத் சர்டிபிகேட்டை வாங்கி பேங்க்ல கொடுக்கணும். அப்பதான் அந்த பணத்தை டிரா பண்ண முடியும். அதனால என்ன, காயத்ரி அக்கா கையில தான் நான் போட்டு தரேன். அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துருவோம். என்னத்துல சொல்லுத? காயத்ரி கையெழுத்த நீ எப்படி போடுவ? அப்பா, எந்த கையெழுத்த பார்த்தாலும் நான் அதே மாதிரி போடுறதுல கில்லாடிப்பா. உங்க கையெழுத்தே போட்டு நான் எத்தனை தடவை பேங்க்ல பணம் எடுத்திருக்கேன் தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அக்கா சத்யாவை கடத்தினது இந்த ஊருக்கே தெரியும். உலகமே அவ இருக்காளா போயிட்டாளான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப போய் அவ கையெழுத்து போட்ட செக்க கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா சந்தேகப்பட மாட்டாங்களா? இல்ல போலீஸ் தான் சந்தேகப்படாதா? ஐயோ அக்கா, காயத்ரி அக்கா மாதிரி கிரிமினலா யோசிக்கவே மாட்டீங்களா? செக்ல இன்னைக்கு தேதி போட்டா தானே சிக்கல். போன வாரமோ இல்ல 10 நாளைக்கு முன்னாடி உள்ள தேதியோ போட்டா எப்படி சிக்கல் வரும்? ஆமால, குணா சொல்றதும் சரியா தானே இருக்கு. நீ போய் செக் புக் எடுத்துட்டு வால. இல்லங்கய்யா, எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு. எதுக்குல பயப்படுத? பேங்க் காரன நினைச்சா இல்ல நான் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு நினைச்சா? ஆஹா, சச்சே, உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு பணம் எடுக்க போய் மாட்டிப்பனோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கியா? அக்கா, என் கையெழுத்தோட பெருமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. காயத்ரி அக்கா போட்ட கையெழுத்து ஏதாவது இருக்கா? இல்ல இருக்குல. காயத்ரி பத்திரத்துல சாட்சிக்காக கையெழுத்து போட்டிருக்கா. அத பார்த்து போட்டுடலாம்ல. வினோ, நீ போய் செக் புக் எடுத்துட்டு வாமா. சரிங்கய்யா. என்னல, இவ்வளவு துரத்தி விடாம இன்னும் ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டல. இப்ப புரியுதா எதுக்கு வச்சிருக்குதான்னு? பா, நீங்க பெரிய ஆள்பா. நான் நினைச்சத விட கில்லாடியா இருக்கீங்க. இல்ல, பணம் முதல்ல நம்ம கைக்கு வந்ததும் சமயம் பார்த்து இவ்வளவு துரத்தி விட்டுருவோம்ல. அப்பா, இல்ல அமைதியில. ஆமாமா. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கே, சரி பண்ணுவோம். அப்படியே அக்காவோட கையெழுத்து மாதிரியே இருக்கு. அதான் நம்ம டேலண்ட். செக்க கொடுங்க.
தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.